நாம் தினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதான் பாங்கின் அழைப்பு. அதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. அறிந்திருக்கிறீர்களா? ஏன் பாங்கு சொல்லும் போது சிலர் காதுகளில் விரல் வைப்பார்கள்? ஏன் வலப்பக்கமும் இடப்பக்கமும் திரும்பி சொல்வார்கள்? இதற்கு ஆரம்பம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் பாங்கு சொல்லும் போது அவர் வாய் ஒரு பக்கம் மறுபக்கம் என திருப்பி 2 காதுகளிலும் விரல் வைத்து சொன்னார்கள். ஏன் அப்படி? அந்த காலத்தில் மைக்ரோபோன் இல்லை. காதுகளில் விரல் வைத்தால் குரல் கூர்மையடைந்து ஒலி தூரம் தூரம் சென்று கேட்டுச் செல்லும். மேலும் வலதுபுறம் திரும்பி ஹய்யா அலா ஸல்லா சொல்லும் போது அந்த திசை மக்களுக்கு கேட்டும். இடதுபுறம் திரும்பி ஹய்யா அலல் ஃபலாஹி சொல்லும் போது அந்த திசை மக்களுக்கும் கேட்டும். அழைப்பு அனைத்து திசைகளுக்கும் பரவும். இன்று மைக்குகள், ஸ்பீக்கர்கள் இருந்தாலும் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால நடைமுறை. தடை செய்யப்படாததால் சுன்னத்தாக தொடர்ந்து செய்கிறோம். விரும்பியது நடக்காது. அல்லாஹ் எதை விதித்தானோ, அவனுக்கென்று எது முடிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதுதான் வாழ்வில் நடக்கும். அதனால் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை எது அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டாலும், எது அவன் விரும்பியது நடக்காவிட்டாலும், அவன் தேடிய உறவு கைகூடாவிட்டாலும், அவனை பொறுத்தவரை அவன் மனதில் நினைப்பது இது அல்லாஹுடைய நாட்டத்தில் உள்ளது. என் இறைவன் எனக்கு எப்போதும் நலவைத்தான் நாடி இருப்பான். எனக்கு அநீதம் செய்பவன் இறைவன் அல்ல, எனக்கு நலவு செய்பவன் தான் என் இறைவன். என் தாய் எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டாள், என் தந்தை எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டாள், என்னை நேசிக்க கூடியவன் எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டான். அதுபோல்தான் என்னை படைத்தவன் இவர்களை விடவெல்லாம் மேலானவன். அவன் ஒருபோதும் எனக்கு கெடுதல் நினைத்திருக்க மாட்டான். அவன் நாடியது நடந்திருக்கிறது, நடப்பது எனக்கு நல்லது, நான் அதை விரும்பாவிட்டாலும் என்பதைத்தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய உள்ளம் எவ்வளவு கனமாக உணர்ந்தாலும் அல்லது உங்களை சுத்தி எத்தனை பிரச்சனைகளும் சவால்களும் இருந்தாலும் நான் சொல்வதை உங்கள் கல்வியில் ஆழ பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எப்போதும் உங்கள் அருகிலேயே தான் இருக்கிறான். அவன் உங்களது ஒவ்வொரு அமைதியான துவாக்களையும் கேட்கிறான். உங்களது ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் அவன் பார்க்கிறான். உங்களது ஒவ்வொரு போராட்டத்தையும் அவன் அறிவான். நீங்கள் கடந்து செல்லும் எதுவும் அவன் பார்வையில் வீணாவதில்லை. பொறுமையாக இருங்கள். அல்லாஹ் தஆலா என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்ற பலம் வாய்ந்த நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் அல்லாஹ்வுடைய நேரத்தை எதிர்பார்த்து காத்திருங்கள். சிரமத்திற்கு பின்பு வெற்றியும் நிம்மதியும் நிச்சயம் நம்மளை வந்தடையும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா நிலையிலையும் சொல்லுங்கள், எல்லா சூழ்நிலையிலையும் சொல்லுங்கள், அல்லாஹ் தஆலா என்னோடு தான் இருக்கிறான், அவன் என்னை ஒருபோதும் கைவிட. இந்த ஜுமா சொற்பொழிவு என்பது மற்ற சமுதாயத்திலே இது போன்ற அறிவுரைகள் வழங்கப்படாத இந்த நிலையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற ஒரு வாய்ப்பு இந்த ஜுமாவுடைய இந்த சொற்பொழிவு. அல்லாஹ்வின் தூதரவர்கள் நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கின்ற அம்சம்தான் இந்த சொற்பொழிவு. எப்படி என்றால், ஒட்டுமொத்த சமுதாய மக்களையும் வாரம் ஒரு முறை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும், அவர்களுக்கு ஏகத்துவத்தையும் தூதுத்துவத்தையும் எடுத்துரைக்கக்கூடிய வாய்ப்பையும், இறையச்சத்தையும் மறுமை சிந்தனையையும் மன உறுதியையும் மரணத்தை பற்றிய அச்சத்தையும், அந்த மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய மனிதன் எந்த நிலையிலே எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற மரண சிந்தனையை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த ஜும்மா நமக்கு. அல்ஹம்துலில்லாஹ். உயிர் கொடுத்து உணவும் கொடுத்து மானத்தை மறைக்க ஆடையும் கொடுத்த இரட்சகனே, உன்னை அன்றி வேறு யாரிடமும் கையேந்தாமல் எங்களை காப்பாயாக. எங்களின் மன அழுத்தத்தை போக்குவாயாக. என்னை படைத்தவனே, என் வாழ்நாளில் நடந்த முக்கிய நிகழ்வெல்லாம் நீ விதித்த விதியால் என்னை மீறி நடந்தவைகள்தாம். அவைகள் அனைத்தும் எனக்கு நன்மையாகவே முடிந்திருக்கிறது. தீய விதிகளிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எங்களின் பாதுகாவலனே, எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் எங்கள் பிள்ளைகளையும் எதிர்பாராமல் வரும் விபத்து ஆபத்துகளிலிருந்து காப்பாயாக. ஆம். மன்னிப்பு கேட்பது அல்லாஹ்விற்கு பிடிக்கும். ஒன்னு, சந்தோஷப்படுத்தும் அல்லாஹ்வை. இரண்டாவது, நாம் பிறரை மன்னிப்பதும் அல்லாஹ்விற்கு சந்தோஷப்படும். அல்லாஹ்ட்ட நாம செஞ்சதை நினைச்சு மன்னிப்பு கேட்டாலும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவான். நாம நமக்கு யாராவது செஞ்ச தப்பு இருக்கும்ல, நம்முடைய சொந்தக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்முடைய நட்பு வட்டாரம், நம்ம அக்கம் பக்கம் ஏதாவது செஞ்சிருப்பாங்க. மனுஷங்க தானங்க எல்லாருமே, எல்லாரும் மனிதர்கள் தானே. மனிதர்கள் என்ற ரீதியிலே ரூபத்திலே சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்படலாம். அதை பெரிய மனசு பண்ணி ஒருத்தர் மன்னிச்சிடறாரு, விட்டுறாரு. அல்லாஹ்வுக்கு அவரை போன்று யாரையும் பிடிக்காது, அவ்வளவு ரொம்ப பிடிக்கும். Download ShareChat.
தொழுகை ஆரோக்கியமானவர்களுக்கும் கடமை, நோயுற்றவர்களுக்கும் கடமை. தொழுகையை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நின்று தொழ முடியாவிட்டால் அமர்ந்து தொழுங்கள், அமர்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்தாகினும் நீங்கள் தொழுதாக வேண்டும், தொழுதால் தான் நீங்கள் முஸ்லிம். காபத்துல்லாவுல பேச்சு கேட்கிற துஆவை விடவும், தொழுது விட்டு கேட்கிற துஆவை விடவும், நோன்பு திறந்து விட்டு கேட்கிற துஆவை விடவும், தான தர்மங்கள் செய்துவிட்டு கேட்கிற துஆவை விடவும், ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை போக்கிவிட்டு கேட்கிற துஆ அல்லாஹ்விடத்தில் மிக மேலானது. அல்லாஹ் அந்த துஆவுக்கு அதே நிமிடத்தில் பதில் சொல்லுவார். Download ShareChat. விமர்சிக்கப்படலாம், உன் பாதை தடுக்கப்படலாம், உன் சிந்தனைகளும் நோக்கமும் கேள்விக்குள்ளாக்கப்படலாம், உன் வாழ்வு முழுக்க அவதூறுகளால் சூழப்படலாம். என்ன ஆனாலும் இறை தூதரின் இந்த வார்த்தையை மனதில் வையுங்கள். உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நலவை செய்ய நாடினாலும் இறைவன் விதித்ததை தவிர, நாடியதை தவிர எதையும் செய்து முடிக்க முடியாது. உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதலை, தீயதை, அழிவை கொடுக்க நாடினாலும் இறைவன் விதித்ததை தவிர, நாடியதை தவிர எதையும் செய்து முடிக்க முடியாது. மனிதர்கள் எல்லோரும் சூழ்ச்சி செய்யலாம், ஆனால் இறைவனின் சூழ்ச்சியை யாராலும் மிகைத்துவிட முடியாது. உண்மையும் நேர்மையும் உம்மோடு இருக்கும் வரை என்ன ஆனாலும், எந்த நிலை மாறினாலும் இறை நம்பிக்கையோடு பயணியுங்கள். இறைவன் உங்களுடைய பாதையில் வெற்றியை மட்டுமே மீதம் வைத்திருப்பான். இரவுல படுக்கிற போது அல்லாஹ் சில பேருடைய அந்தஸ்தை உயர்த்தி பாவத்தை மன்னிக்கிறான். அதுல சில அடையாளங்கள், அதுல ஒண்ணு படுக்கும்போது சொல்லணுமா, அல்லாஹு மக்ஃபிர்லி, அல்லாஹு மக்ஃபிர்லி ஒலி ஜமீ உம்மத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், என்னை நீ மன்னிப்பாயாக. நபிமார்கள் சாலிஹீங்களை எல்லாம் மன்னிக்கணும், மொத்தமா கேட்டணும். அல்லாஹு மக்ஃபிர்லி ஒலி ஜமீ உம்மத். அதுக்கு முன்னால ஒலில் அம்பியாயி உல் முர்சலீன். நீ தமிழ்ல நான் சொல்லி தந்துக்கிறேன். யா அல்லாஹ், என்னை மன்னிக்க வேண்டும், நபிமார்கள், வலிமார்கள், சாலிஹீங்களை எல்லாம் நீ மன்னிப்பாயாக. குறிப்பாக மூமின்கள் அத்தனை பேர்களையும், ஆண்கள் பெண்களை நீ மன்னிப்பாயாக அப்படின்ற ராத்திரி படுக்கும் போது சொல்லிட்டு படுக்கணும். அப்படி படுக்கிறாரா, அல்லாஹ் அவர் பாவத்தை மன்னிப்பதோடு அவர் அந்தஸ்தை உயர்வாக்கி அவரை கொண்டு பெரிய பெரிய பிரயோஜனங்களை வெளிப்படுத்துவாங்க. கவலைகளோடு பயணிப்பது ஒரு முஸ்லிமினுடைய அழகல்ல. சோதனைகள் வரும் பொழுது அந்த சோதனைகளை பொருந்திக் கொண்டு, இதுதான் யதார்த்தம், நான் கவலைப்படுவதினால், நான் கண்ணீர் வடிப்பதினால், நான் கவலைப்பட்டு பட்டு வீட்டிலே சோகமாக அமர்ந்திருப்பதினால் என் சுற்றி இருப்பவர்களும் கவலை அடைவார்கள், என்னை நம்பியவர்களும் கவலை அடைவார்கள். இதனுடைய பின்னணி என்ன? இப்ராஹிம் பின் அதுகம், பெரிய ஒரு அறிஞர், நடந்து செல்கிறார். ஒரு வாலிபன் கவலைப்படுகிறார். கேட்டார், ஓம் எதற்காக வேண்டி கவலைப்படுகிறார்? உன்னிடத்தில் நான் மூன்றை கேட்கிறேன், அந்த மூன்றுக்கும் நீ பதில் சொல். ஒன்று, அல்லாஹ் உனக்கு ஒரு சோதனையை தந்திருக்கிறான், அதனால் நீ கவலைப்படுகிறாய். நீ கவலைப்படுவதினால் அல்லாஹ்வுடைய சோதனையை விட்டு நீ தப்பித்து விட முடியுமா? அவன் சொன்னான், இல்லை. நீ கவலைப்படுவதினால் அந்த சோதனை உன்னை தீண்டாமல் இருந்து விடுமா? இல்லை. நீ கவலைப்படுவதினால் அந்த சோதனை, இப்பொழுது உனது தகப்பன் மரணித்து விட்டான் என்று சொன்னான், உன் குழந்தை மரணித்து விட்டது என்று சொன்னால் கவலைப்படலாம். இல்லா பிஸலாசத்தி அய்யாம், 3 நாட்கள் மட்டும்தான். அந்த 3 நாட்களுக்கு பிறகும் நீ கதறுகிறாய், கவலைப்படுகிறாய் என்று சொன்னால் இழந்தவர்கள் உனக்கு கிடைத்து விட போகிறார்களா? இல்லை. இதுதான் உலகம். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து பார், புலம்பாதே. நீ ஒன்றை, இதுவெல்லாம் ஒரு மேட்டரா, இதுவெல்லாம் ஒரு காரியமா என்று நினைப்பாய். அதை உன்னால் செய்ய இயலாது. அல்லாஹ் நாட்டம் இல்லாமல் இதுவெல்லாம் செய்ய முடியுமா, இதுவெல்லாம் நடக்குமா என்று நீ நினைப்பாய். அல்லாஹ் நாடிவிட்டால் அதை அல்லாஹ் நடத்தியே தீருவான். சோதனையில மண்டையில கையை வச்சுட்டு, ஐயோ என் குடும்பம், எனக்கு நோய், எனக்கு பொருளாதாரம், கஷ்டம் வரும், சோதனை வரும், வேதனை வரும். சோதனையின் மைய புள்ளியை தொடுகிற வரைக்கும் அல்லாஹ் பாடாய்படுத்துவான். அல்லாஹ்வை யார் உறுதியாக சார்ந்திருக்கிறாரோ அரியாபுரத்திலிருந்து அல்லாஹ் கொடுப்பான். யார் உங்கள்கிட்ட துவா செய்ய கேட்டா நீங்க இந்த துவா செய்யுங்க. இது சுன்னா 3 வார்த்தை தான்.
அல்லாஹ் முபாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தும், யா அல்லாஹ் நீ எதெல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாயோ, ரிஸ்க்னா என்ன, வாழ்க்கைக்கு அவர்களுக்கு தேவையான எதுவெல்லாம் கொடுத்திருக்கிறாயோ அதை நீ பரக்கத் செய்வாயாக, வக்ஃபிர் லஹும் அவர்களை மன்னிப்பாயாக, வர்ஹம்ஹும் இரக்கம் காட்டுவாயாக. உலகத்துல எல்லாம் கிடைச்சு அல்லாஹ்வோட மன்னிப்பும் கிடைச்சு அல்லாஹ்வோட ரஹ்மத்தும் கிடைச்சு எங்க போவாரு? உலகத்துல எல்லா பரக்கத்தும் கிடைச்சிட்டு என்ன கொடுத்ததுல எல்லாம் பரக்கத்து செஞ்சிரியா அல்லாஹ், மன்னிச்சிரியா அல்லாஹ், உன்ட கருணையை காட்டு, மன்னிச்சா பாவம் மன்னிக்கப்படும், கருணை சொர்க்கம். அப்ப உலகத்துல எல்லாம் கிடைச்சி நரகத்துல இருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்துக்கு போற ஒரு மூன்றையும் சேர்த்து வருகின்ற மனைவிக்கு சந்தோஷம் கொடுக்கிறது கணவனுக்கு கடமை. என் வீட்டம்மா என்ன எங்கேயாவது வாங்கன்னு கூப்பிட்டா நான் போகணும். மனைவி எங்கேயுமே கூட்டு போறது இல்ல, மனைவி விருப்பத்தை பூர்த்தி செய்யறது இல்ல, மனைவி கேட்டதை கொடுக்கறது இல்ல. நீ நல்ல சுஜூதில் இருக்கும் போது நிறைய துஆ கேளுங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற நிலை சுஜூதாகும். சுஜூதிலே அதிகமாக துஆ கேளுங்கள். அப்படி கேட்டால் அது அங்கீகரிக்கப்படுவதற்கு தகுதியானது என்று சொன்னாங்க. என்ன மொழியில கேட்கிறது? அரபுல கேட்கலும் அரபுல கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ். துஆக்கள் அரபுல பாடம் பண்ண அரபுல சொல்லுங்க. உங்களுக்கு அரபி இல்ல துஆ கேட்க தெரியாது, அரபு பாடம் இல்லை என்றால் சுப்ஹான ரப்பியல் அலா என்பதை கட்டாயமாக அரபியிலே 3 தடவை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய மொழியில் நீங்கள் கேளுங்கள், கெஞ்சுங்கள், மன்றாடுங்கள், அழுங்கள், உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காக துஆ செய்யுங்கள், உம்மத்திற்காக துஆ செய்யுங்கள், உங்களுடைய கணவனுக்காக துஆ செய்யுங்கள். அதிகமாக துஆ செய்யும் போது தொழுகையில் உயிரோட்டம் அதிகரிக்கும். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை பிறந்தார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை பெயர் அப்துல்லாஹ். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயாரின் பெயர் ஆமினா. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலிப். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்த பெரிய தந்தையின் பெயர் அபூ தாலிப். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள் இருந்தார்கள். 1 அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, 2 காசிம் ரலியல்லாஹு அன்ஹு, 3 இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் தினமும் இதை நோக்கி தொழுகிறாங்க தெரியுமா? மக்கா சவுதி அரேபியாவின் ஹிஜாஸ் பிரதேசத்தில் உள்ள ஒரு நகரம். இது உலகம் முழுக்க முஸ்லிம்களுக்கு மிக புனிதமான தலம். இங்கதான் நபி முகம்மது பிறந்தார். மக்காவில் இருக்கும் மஸ்ஜித் அல் ஹராம் தான் உலகின் மிகப்பெரிய பள்ளிவாசல். அதற்குள்ளே இருக்கும் கருப்பு நிற கட்டிடம் தான் கபா. தொழுகை செய்யும் போது முகம் காட்டும் திசை அதுதான். இஸ்மாயில் நபி மற்றும் அவரது தந்தை இப்ராஹிம் நபி இணைந்த இந்த கபாவை கட்டியதாக நம்பப்படுகிறது. இது ஒரு கல் கட்டிடம் மட்டுமில்ல, முஸ்லிம் உலகின் ஒருமைப்பாட்டின் சின்னம். ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுக்க இருந்தும் கோடிக்கணக்கான மக்கள் ஹஜ் யாத்திரைக்காக மக்காவுக்கு வருகிறார்கள். அது இஸ்லாமின் 5 கடமைகளில் ஒன்றாகும். ஹஜ் நேரத்தில் அவர்கள் கபாவை சுற்றி 7 முறை வலம் வந்து இப்ராஹிம் நபியும் ஹாஜரா அம்மாவும் அனுபவித்த தியாகத்தையும் நினைவு கூறுகிறார்கள். அந்த தருணத்தில் மனிதர்கள், மொழிகள், தேசங்கள் எல்லாம் மறைந்து ஒரே நம்பிக்கை மட்டும் நிற்கும். அல்லாஹ்வுக்கே நாங்கள் அடிபணிவோம். இதுதான் மக்காவின் புனித வரலாறு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி. விரைவா தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தொழிலின்றி கஷ்டப்படும் மக்களுக்காக நீ எங்களுக்கு அளித்த செல்வங்களில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நல்லெண்ணங்களை தந்தருள்வாயாக ரஹ்மானே.